ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு குழந்த பிறந்துருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு சேதுக்கிட்ட, ஐயா குழந்தைய கையில் வாங்கியா, ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு கையில் வாங்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் தமிழ் செல்வியால் நடந்ததை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி கிட்ட, என்னையா அது குழந்தைய வாங்காமல் இப்படி போகிறான் இவன் அப்படின்றாங்க. செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட, விடு ஆத்தா, நம்ம மாப்பிள்ள தானே, எங்கே போயிட போகிறாரு, வருவார், பார்க்காமலாம் ஒன்றும் போக மாட்டார், நீங்கள் என் பேரனை என் கையில் கொடுங்க ஆத்தா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இந்தாயா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்பத்தாவும் குழந்தைய கொடுத்துட்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வழியால் துடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. பாட்டி குழந்தைய வாங்க சொன்னதையும் யோசிச்சு பார்த்துன்னு அழுதுனே பார்த்தீங்கன்னா கார் ஓட்டின்னு போயின்னு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு திருப்பணும் வழி வந்துடுது இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்காக. நர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அவங்களுக்கு திரும்பவும் வலி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, ஆத்தா என்னாச்சு, என் பொண்ணுக்கு திருப்பணும் வலி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா என் பொண்ணுக்கு அப்படின்றாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இல்லையா அது இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கான வழி, உனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசந்தியும் அப்பத்தாவும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி ரொம்ப வலியால் துடிச்சுன்னு இருக்காங்க. குழந்தையும் பார்த்தீங்கன்னா பிறந்துருது. என்ன குழந்தைன்றாங்க, பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றாங்க. இங்கே மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சேதுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட, என்ன மச்சான் இது, நாங்கள் உங்களை நம்பி தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடே பண்ணோம், மாப்பிள்ளை ஆனால் இப்படி பண்ணிட்டாரு, ஃபோன் எடுத்தும் பேச மாட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க. என் பொண்ணை பாருங்க, கல்யாண கோலத்தில் தாலி கட்டி நிற்க வேண்டியவ இப்படி தரையில் உக்காந்து அழுந்துன்னு இருக்கா, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் மாமா, சேது ஏதாச்சும் எடுத்து ஃபோன் எடுத்து பேசலாம்ல, இங்கே டைம் ஆயிடுச்சு முகூர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் ராஜாங்கத்தை கேட்குறாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி இருங்க நானே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாமரையும் சாவித்திரியும் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் போன காரியம் கெட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மண்டபத்து வெளியே பார்த்தீங்கன்னா கார் வந்து நிற்கிது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா கிளம்புனவரும் அப்படி நிற்கிறாங்க. அப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கிட்ட, அம்மா அது கல்யாணத்துக்கு டெக்கரேட் போட்ட காரு தாம்மா, சேது தாம்மா வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேதுவும் இறங்கி உள்ளே வராங்க. அப்போ தாமரை சாவித்திரி கிட்ட பார்த்தீங்கன்னா, என்னம்மா பொண்டாட்டி புள்ளைய விட்டு வரமாட்டான்னு சொன்னீங்க, சேது மாமா வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. இருடி வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சேதுவும் வந்துடுறாங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, என்னையா நடந்துச்சு, ஒரு ஃபோன் எடுத்து பேச மாட்டேன்ற, அத்தனை ஃபோன் பண்ணோம் எடுத்து பேசலை, என்னையா ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா, ஐயா தமிழ்ச்செல்விக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகலையே, குழந்தை பிறந்துச்சா அப்படின்றாங்க. சின்னம்மா குழந்தை பிறந்துச்சு அப்படின்றாங்க. என்ன குழந்தையா அப்படின்றாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற சேதுவோட அண்ணாவும் பார்த்தீங்கன்னா, அப்பா உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்காம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கருப்பு, மலர், மோகனா எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ குழந்தை நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, என்ன அக்கா, அவங்களுக்கும் நமக்கும் தான் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே 2 நாளைக்கு முன்னே தானே அறுத்து கழிச்சிட்டு போனாங்க, அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. மோகனாவும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறாங்க. ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, சரி மாப்பிள்ளை தான் வந்துட்டார் இல்லை, கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம், மாப்பிள்ளையை ஃபஸ்ட்டு மேலே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாவித்திரி பார்த்தீங்கன்னா, என்னது இந்த கல்யாணம்லாம் நடக்காது, முகூர்த்த டைம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது, இப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சாவித்திரி பார்த்தீங்கன்னா மோகனா கிட்ட, என்ன அண்ணி 30 நாள் கழியாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, 30 நாள் கழிச்சு தான் இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா மோகனா கிட்ட, என்ன மோகனா இது, சாவித்திரி எதை சொல்லின்னு இருக்கா அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு வந்தால், இவங்க என்ன மணமேடைக்கு போ தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது யோசிக்கிறாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஆமாண்ணே நீங்கள் வேணா இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டு பாருங்கள், 30 நாள் தீட்டு கழியாமல் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது,
நீங்க கேட்டு பாருங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆமா தீட்டை கழிச்சிட்டு தான் நீங்க எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணணும் அப்படின்றாங்க. ராஜாவும் மோகனாவும் கேட்குறாங்க, "என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு. மோகனாவும் ஆமாங்க அப்படின்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, சாவித்திரி கிட்ட "என்ன அத்தாச்சி இதெல்லாம் இந்த கல்யாணத்த நடக்கணுன்ற ஐடியாவே உங்களுக்கு இல்ல போல. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணுன்றதுல தான் நீங்க குறிக்கோளா இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நடக்க வேண்டியத தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கல்யாணம் நடக்காது, இந்த 30 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்த எப்படியாவது நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாரி அ தாமரை கிட்ட சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, அப்பத்தா வந்து செல்லப்பாண்டி கிட்ட, "என்னய்யா பேர குழந்தைய என்கிட்ட குடுத்துட்டு உன் பேத்திய போய் பாருய்யா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்தீங்கன்னா, அப்பத்தா வாங்கிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. சேது ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.